இந்த வருடம் உம்ரா இல்லை திரும்பிடச் சொன்ன குறைஷி காஃபிர் சொல்லை நயமாய் ஏற்ற மாணவி தங்கள் ஹுதைபியா சாசனம் வந்ததே விமோசனம். என்ன விமோசனம்? சஹாபா தோழர் பதறிய வாசகம். என்னதான் சொல்லும் இந்த ஹுதைபியா சாசனம்? அன்றோர் நாள் அமைதியும் கூட அசர்ந்த நாள். ஹிஜ்ரி 6 அலைபோல் மனங்கள் எழுந்து நின்ற நாள். ஹுதைபியா சாசனம் இது உம்மத்திற்கே ஒரு விமோசனம். உம்ரா நோக்கம் நம் நபியுடன் தோழர்கள் போருள்ள நண்பா, இது அமைதிக்கான ஒரு சாதனை. ஹுதைபியா சாசனம் மதீனத்திலிருந்து மக்காவின் பக்கம் நபி தோழர்களுடன் செல்கையில் ஹுதைபியாவை அடைந்த கட்டம் குறைஷியர்கள் கண்டு களத்திலோ பதட்டம். இங்கு பாதையை மறைத்து குறைஷிகளின் ஒரு கூட்டம். பயத்தினாலே இந்த திட்டம். மாணவியின் சொல்லிலோ சாந்தம் சஹாபாவை நோக்கி, சண்டை வேண்டாம் அமைதி காண்பீர், அன்பே ஆயுதம் என்றே நாயகன். உம்ரா செய்ய வேண்டியே நோக்கம், சண்டை வேண்டா நோக்கம் நேர்மை என்ற நபியின் சொல்லில் மேன்மை உலகே பொருள். மதீனத்து மைந்தர் மக்கா வந்தால் அனுப்பவே மாட்டோம் 10 ஆண்டுகள். அதுவே மக்கத்து குறைஷியர் மதீனா வந்தால் கணமே திருப்பி அனுப்பிடல் வேண்டும். இந்த வருடம் உம்ரா இல்லை, அடுத்த வருடம் சென்று வருவீர். 10 வருடம் போரும் இல்லை. குறைஷியர்களிட்ட நிபந்தனை இவையே சாந்தமாய் ஏற்ற நபிகள் நாயகம். ஒட்டகை அறுத்து தலை முடியும் சிரித்து தங்கள் இஹ்ராம் கலைய ஏவிய நபிகள் நாயகம் சொல்லை கேட்டதும் அதிர்ந்து தோழர்கள் நிற்க, இதை கண்ட நாயகம் சோகத்தில் நிற்க. இங்கு நபியின் துணைவி அன்னை உம்மு சலமா நாயகி சொன்ன ஆறுதல் மக்கா வெற்றியின் முதற்படியானது. இதை கேட்டு நாயகம் தம் ஒட்டகை அறுத்து தலைமுடி சிரைத்து இஹ்ராம் கலைய கண்ட தோழர்கள் தங்களும் செய்திட முந்திய நிகழ்வை கண்ட நாயகம் ஆனந்தம் கொண்ட அற்புத நிகழ்வு. 1,24,000 சஹாபாக்கள் நூறானியத்தான தம் நபியுடன் மதீனத்தை நோக்கி திரும்பி வர ஹுதைபியா சாசனம் மலர்ந்தது. இஸ்லாத்தின் கொடியும் உயர்ந்தது. புனித வீட்டில் உம்ரா வேண்டும், அழகான நோக்கம் நபியின் பக்கம். வெற்றியும் வந்ததே நபியின் உண்மை பக்கம். ஈராண்டுகளில் சாசனம் மீறவே குறைஷிகளின் பக்கம். மக்கா வாசல் திறக்க ஹிஜ்ரி 8 மக்கா கைவசம் ஆனது முஸ்லிம்களின் பக்கம். அது மீறிய குறைஷி காபிர்களின் வட்டம். மக்கமா வெற்றியில் முழு மனதாய் மன்னிக்க வேண்டும் என்பதே மாணவியுங்கள் சட்டம். குறைஷி காபிர்களும் பொது மன்னிப்பு பெற்ற புனித மக்கமா நகர் வெற்றி. ஹுதைபியா சாசனம் வித்திற்ற வெற்றி.